வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஜோதிட விதிகள் 13ல் இருக்கக்கூடிய ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அப்படியே தனித்தனி ஜாதகத்துக்கு வந்துடுறேங்க. இருந்தாலும் கேள்விகள் நல்லா இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு ஆன்சர் நம்ம சொல்கிறேன். அண்ட் தயவுசெஞ்சு சில அதிக பிரசங்கி வந்து சில காமெண்ட்ஸ்லாம் போடுறீங்களா? பரவாயில்ல போடுங்க. ஆக்சுவலி நீங்கள் சில இடங்கள்ல ஸ்டமக் பேர்னிங் ஆகுறீங்க அப்படின்னு தெரியுது. நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, நேரடியாக கேள்விக்கு போயிடலாம். தோமஸ் ரிஷப லக்னம் என்றால் உங்களுக்கு ஞாபகம் வருவது எது? நான் சிம்ம ராசி. ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்விங்க? ரிஷபம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ராசி. ஏன்னா அது சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரன் அப்படின்னா இந்த இந்த காலத்துல நமக்கு என்னங்க வேணும்? உண்மையா சொல்லுங்க. ஒரு மனிதருக்கு என்ன வேணும்? உடல் உழைப்போ, ஆன்மீகமோ. ஆன்மீகம் வந்து தேவை, வாழ்க்கைக்கு சொல்றேன். ஆன்மீகம் நிச்சயமான தேவை. நானே சாமி கும்பிட்டு தானே வரேன். பட் இந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுக்கு சுக்கிரன் தேவைங்க. அந்த சுக்கிரன் ரிஷப துலாம் அமைப்புகள்ல கொஞ்சம் வலுத்து இருக்கும்போது நீங்க கொடுத்து வைத்தவர். ஓகேங்களா? இப்ப ரிஷப லக்னமாகி போய் 8ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் சாமியாரா இருப்பாரு. அந்த காரக சுக்கிரனின் தன்மை கிடைக்காம. சுக்கிரன் நல்ல விஷயங்க. நல்ல உலகத்தை அனுபவிக்கக்கூடிய லக்னம். சரி, அடுத்து தனிநபர் ஜாதகம். தனிநபர் ஜாதகத்துக்கு இங்க பதில் சொல்றது இல்லை, அதுக்கு தான் லைவ் பண்றேன்ல. கார்த்திக், உங்களோட கேள்வி தான் நிறைய கேள்வி அனுப்புறாங்க பிரதர். ஹாய் ப்ரோ, செவ்வாய் முக்கால் பவர். செவ்வாய் இன் சிம்மம் இஸ் மினிமம் சுபத்துவம் ஃபார் செவ்வாய். ஸோ இந்த அமைப்பில் சிம்மம் கெடுமா? அனுப்போங்க ப்ரோ. நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. சிம்மத்தில் புதனுக்கும் குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு மாதிரியான வேற லெவல் ஒரு புரிதல் இருக்குது. நான் என் நண்பரோட வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்போது நான் ஏன் கெடுக்க போகிறேன்? புதனும் சரி, குருவும் சரி, செவ்வாயும் சரி சிம்மத்தில் இருக்கும் பொழுது புனிதப்படுவார்கள். அது அவங்க ஃப்ரெண்டு வீடு. ஓகேங்களா? அடுத்து சந்திரகாந்த். எல்லாம் அதே பேரில் வரீங்களே. அண்ணன் பாதகாதிபதி சுபத்துவமானால் பாதகம் என்பது நடக்கும். பாதகம் என்பது நடக்கும் தசையில புத்தியில ஓர் வீட்டின் காரக அமைப்பா ஓர் ஃபுல்லா நடக்குமா? லைஃப் ஃபுல்லா நடக்குமா? பாதகம்னா என்னங்க? கொடூரம். பாதகம்னா என்ன? மாரகத்தை செஞ்சிட்டாரு, பாதகத்தை செஞ்சிட்டாரு. இந்த பாதகம் அப்படின்னா என்னது? முதல்ல நீங்க இந்த விஷயத்துல பாதகத்துக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். கொடூரம். இதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து சங்கிலியை அறுத்துட்டு போயிட்டாரு. அது கொடூரம் கிடையாது. சங்கிலி தானே அறுத்துட்டு போனாரு, போது இன்னொரு சங்கிலி வாங்கிக்கலாம். ஒருத்தர் ஒரு பொண்ணை சங்கிலியை அறுத்துட்டு போறாரு, அது கொடூரம் இல்லை. ஒரு பொண்ணை கொலை பண்றாரு, ஆமாங்க, சோகமான விஷயம். ஓகேங்களா? இல்ல ஒருத்தர் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாரு, அது ஒரு இது கோர்ட்டு கேஸ்ன்னு வர்ற விஷயம். ஆனா ஒரு பொண்ணை கொள்ளையும் அடிச்சு கொலையும் பண்ணி கற்பழிப்பும் பண்றாங்கல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என்ன இந்த வார்த்தை, இதுதாங்க பாதகம். உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பாதகம் நடக்காது. கோடியில ஒருத்தருக்கு, லட்சத்துல ஒருத்தர் தானே அந்த மாதிரி கேள்விப்படுறோம். பாதகம் என்பது பாதகாதிபதி அதிக சுப அமைப்புகள்ல பலமாக இருக்கும் பொழுது, பாதக ஸ்தானத்தோடு தொடர்புல இருக்கும் பொழுது, தசை நடக்கும் பொழுது அந்த விஷயம் வரும். தசை நடக்கலைன்னா பாதகம்லாம் நடக்காது. அதற்கு பாதகம்னா என்னன்னு புரிஞ்சுங்க. பாதகம் பா பாதகத்தை பண்ணிட்டாங்கப்பா, மன்னிக்கவே முடியாத பாவம். பாதகம் கொடூரம்னு வச்சுங்க. கொடூரம் நடக்குதா பாதகம். ஓகேங்களா? சரி, சந்திரகாந்த் அண்ணன். என்னங்க நீங்களே திரும்பி 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 நிறைய கேள்வி போட்டு வச்சிருக்கீங்க. ஒன்லி தசையில மட்டும் நடக்கும். தசையில தாங்க நடக்கும். கண்டிப்பா தசையில தான் நடக்கும். பாருங்க, அது கார்த்திக் வந்து பதில் சொல்லிட்டீங்களா? எல்லாத்துக்கும் கார்த்திகே பதில் சொல்லிட்டாருன்னா அடுத்த வாட்டில இருந்து அவரே ஒரு எஸ்ஐஸ் தானே எடுத்து பதில் சொல்ல விட்டுருவோமா? சரி, அடுத்த அண்ணன். அவரே தான் கேட்டிருக்கீங்க. அண்ணன், ஒரு பாவகத்தில் சந்திரன், ராகு, சுக்கிரன், தாம்பத்தியமோ தாம்பத்திய அமைப்பு சந்திர தசையில கெடுமா ஓர் ராகு தசையில கிடைக்குமா? சந்திரன் கிரகம் ராகு தசையில கிடைக்கும். பிரதர், இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன், என்ன சொல்லிடுறேன், நானே இந்த கேள்வி பதில் செக்ஷன்ல நீங்களே வந்து ஆன்சர் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும். டிகிரி அமைப்புல சந்திரகாந்த் பிரதர், கேள்வி என்னன்னா, சந்திரன் ராகு சுக்கிரன் சேர்ந்திருந்தா தாம்பத்திய அமைப்பு சந்திர தசையில கிடைக்குமா ராகு தசையில கிடைக்குமா? சந்திரனும் சுக்கிரனும் சேர்றாங்கன்னா சந்திரன் ஒளி இல்லாத நிலையில இருக்காரு. இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே பார்த்துட்டு, அது நான் அன்னைக்கு மாதிரி தான் சொல்றேன், அதே மாதிரி தான் அப்படியே அந்த கொமையை தட்டுறேன், ஆன் பண்றேன், பேசுறேன்.
சந்திரன் குரு சந்திரனும் சுக்கிரனும் சேர்றாங்கனாலே அங்க சுக்கிரன் பலம் இழக்கிறார். ராகுவோட இது டிகிரி அமைப்புல எடுத்துக்கங்க. ஒரு 8 டிகிரிக்குள்ள வந்துடுறாங்க. இல்லைங்க சுக்கிரன் தனிச்சே இருக்கிறாரு. ராகுவோடையும் சரி இவரோடையும் சரி ஒரு 13 டிகிரி தள்ளி இருக்காருன்னா சுக்கிரன் சுய இயல்புலயே இருப்பார். ராகு வந்து இருக்கிற வீட்டை ஓனரை போல செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. ஓகேங்களா? நெருக்கத்தின் அடிப்படையில ஒரு 6ல இருந்து 8 டிகிரி 9 டிகிரி இந்த அமைப்புகள்ல சேர்ந்திருக்கும் பொழுது இந்த 2 பேரையும் பஸ்பமாக்கின ராகு தன்னோட தசையில கொடுத்திருப்பாரு. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. அண்ணன் மறுபடியும் நீங்களா? அண்ணன் பாதகத்தை சுபத்தம். சரி, வணக்கம் பிரதர். 6ஆம் வீட்டில் நவீந்திரன் அரசு 6ஆம் வீட்டில் அமரும் ராகு கேது எப்படி பலன்கள் செய்வார்கள்? பாவி பாவியர் பாவியர் மறைந்தால் நல்லது. பலன் பட் பலன் வீடு வீடு கொடுத்தவனின் பலம் பலன் வீடு வீடு கொடுத்தவனின் பலம் அதை வைத்து இருக்குமா? சரி, ராகு கேதுக்கள் 6 பண்ணலாம் மறையலாம்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் 6 பண்ணா அப்படி நல்லது பண்ணாது. முதல்ல எல்லா விதிவிலக்குகளையும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன் ராகு வந்து 6ஆம் இடத்துலன்னு சொல்லிட்டு மீனத்துக்கு போயிட்டு சிம்மத்துல உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்க. சிம்ம வீடு கெடும்ல, அப்பா கெடுவார்ல, அதிகாரம் கெடும்ல. சூரியனும் கொஞ்சம் ஒரு மாதிரி பலம் இருந்துட்டாருன்னா சுத்தம். ஓகேங்களா? எப்போதுமேங்க அந்த பொதுவான விஷயத்த நம்பாதீங்க. ஆனா பொதுவான விஷயம் 6 பண்ண பாவியர்கள் மறையணும், கெட்டவன் மறையணும், நம்ம கண்ணு முன்னுக்கு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தாங்க உபஜய ஸ்தானம். ராகு கேதுக்கள்லாம் இருக்க வேண்டிய பெஸ்ட் இடம் 6 12 இல்லை, உபஜய ஸ்தானத்துல இருக்கணும். ஓகேங்களா? 11 குறிப்பா ராகு கேது கூட இல்ல, ராகு 11ல இருக்கணும், 3ல இருக்கணும். அப்ப கூட மிதுனத்துக்கு 3ல இருக்கக்கூடாதுன்னு வரும். அப்ப இந்த அமைப்புல எங்க ராகு கேதுக்கள் இருந்தாலும் சுபர் வீட்டுல இருந்தா சுபரை போல செயல்படுவாங்க, பாபர் வீட்டுல இருந்தா பாபரை போல செயல்படுவாங்க. ஓகேங்களா? பாபர் வீட்டுல இருந்தாருன்னா பாபர் மாதிரி செயல்படுவாங்க. இதுல ராகுக்குனே சிறப்பான சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இங்க சுய இயல்போட வேலை செய்வாரு. இந்த இடத்துல கூடங்க மகரத்துல இருக்கிற ராகு எப்படி செயல்படுவாரு? சனி குரு சுக்கிர தொடர்புல இருக்கிறாரு, பௌர்ணமி சந்திரனோட அமைப்புல அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சனி தாங்க அங்க ராகுவா செயல்படுறாரு. நீங்க அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்புல புரியுங்க. ஒரு நுணுக்கம், ராகு தான் இருக்கக்கூடிய எதிர் அமைப்புகளையும் செய்வார். இது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு புரியும். சரிங்களா? இதான் கேள்வி. அதுக்கும் அவரே கார்த்திகே வந்து என்னமோ பதிலெலாம் சொல்லியிருக்காரு. கடன் நோய் எதிரியெல்லாம் கெடுத்து தான் பலன் செய்வாங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. எதிரிலேருந்து ஒரு சனி பார்த்தாருன்னா, ஆனால் இன்னொன்று, இவர் சொல்றது பொய்ன்னு சொல்ல முடியாது. அவர் உண்மையை தான் சொல்றாரு. இருக்கிற இடத்த கெடுக்கும் பாவகிரகம். கடன் நோய் எதிர்ப்புகளை கெடுக்கும் தான். ஆனால் அவர் தனிச்சு இருக்கணும், லக்னம் பலமா இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்ததாக அபிராமி சுந்தரம். ஆமா, நீங்க ஓகே. மை ஹவுஸ் இஸ் தனுசு, குரு 4th 11 டிகிரி 28 டிகிரி, சுக்ரன் சிங் 4th ஹவுஸ் துலாம் 11 டிகிரி, குரு 4வது வீட்டில், ராகு குரு 11 டிகிரி, ராகு 28 டிகிரி சேரல, புதன் 17 டிகிரி. ஸோ டூரிங் குரு தசா வில் எஃபெக்ட் பண்ணுமா? துலாம் ஹவுஸ் அட போங்கங்க, ஒழுங்கா போடுறீங்களா இல்லை பேசாம லைவ்ல வந்து டீட்டெயிலே போட்டு கேட்டிருக்காங்க. கைலிஷ் கார்த்திகா அண்ணே, எனக்கு ஒரு டவுட் அண்ணே. தனுசு லக்னத்துக்கு குரு 8ல மறைவு, தனுசு லக்னத்துக்கு குரு 8ல மறைஞ்சி ஸ்தான பலத்துல உச்சமா? ஓகே, ஸ்தான பலத்துல உச்சம். இதுக்கு என்ன பலன்? இந்த குரு என்ன இந்த எந்த காசு கொடுப்பாரா? இந்த குரு காசு கொடுப்பாரா? குரு தனுசு லக்னத்துக்கு 8ல மறையும் போது என்ன பண்ணுவாரு? உங்களை பிறந்த இடத்துல இருந்து நகர்த்துவாரு. 1வது விஷயம், மறைமுக தனலாபம். இதுல லக்னத்தின் சுபத்துவம் வேணும். 6 8 அதிபதிகள் எப்படி இருக்காங்க? 6ஆம் 8 12ஆம் அதிபதிகள் ஒரு மாதிரியா ஒருத்தருக்கு சம்பந்தப்பட்டு இந்த இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கலாம். சம்பந்தம் எதுவும் வந்திருந்து குரு சுக்கிர தொடர்பு 2 9 11ஆம் அதிபதிகள் இது பண்ணி லக்னத்துல ஒரு தனித்த புதன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனா இது வேற மாதிரி. பட் இந்த அமைப்புகள்ல 8ஆம் இடத்து குரு எப்படினாலும் இந்த லக்னாதிபதி மறைவு சுபரா இருந்துன்றது ஒரு மைனஸ் தாங்க. 8 12 பிறந்த இடத்துல சம்பாதிக்க விட மாட்டாரு, வெளியில கூட்டிட்டு போய் சம்பாதிக்க விடுவாரு. அந்த மாதிரி இருக்கும். கெடுதல் இல்லைங்க, கெடுதல் எல்லாம் இல்லை. நட்பு வீட்டில் தானே மறையிறாரு, ஸ்தான பலத்தோட தானே இருக்காரு. நிஷி ஓகே 11 அண்ணன் பையனோட சுக்ரன் ராகு 7th பிளேஸ் இன் லியோனா வந்து சிம்மம்ல. ஓகே, சன் இன் 8வது வீடு. ஓகே இருங்க, 7வது இடத்துல லியோவில் இருக்கிறாங்க அப்படின்னா 7th ஹவுஸ் பிளேஸ் இன் லியோ. ஓகே, அப்படின்னா 7ஆம் இடம் ராகுவும் சுக்கரனும்
கும்ப லக்னமா வரீங்களா? ஓகே. 8வது ஹவுஸ் சன் இன் 8. ஓகே. இது பத்தி சொல்லுங்க. டிஃபரெண்ட் ரிலேஷன்ஷிப் இது எப்படி கெடுக்கும்? ராகு தசை நடக்கணுங்க. ராகு தசை, கேது தசை உங்களை வேறு மதத்தின் பால் ஈர்ப்புகளை கொடுக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் சனி செவ்வாய் ராகுவோட தாக்குதல் இந்த அமைப்புகள் இருக்கும்போது நீங்கள் சுத்தமாக உங்களோட கல்ச்சர் இல்லாமல் வேற கல்ச்சர்னு போவீங்க. உங்களோட சாப்பாடு இல்லாமல் வேற சாப்பாடு இந்த மாதிரி. பட் ராகுக்கு எதுவும் மதம் மாத்துறாங்க தாங்க. சரி, அடுத்ததாக சிவராமன் கேது 5 ராகு 11 கேது 5 ஆமா அப்படிதான் இருப்பாங்க. பட் போத் கேந்திர உச்சம் பௌர்ணமி சந்திரன் போத் கேந்திர உச்சம்மா. ஓகே. சரி, ராகு கேது 5-11 இருக்கிறாங்க அப்படின்னா ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தவங்களை பாருங்க. ராகுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறாரு? ராகுக்கு கேந்திர அமைப்பெல்லாம் ராகு கேது அமைப்புகளை இருளை மழுங்கடிச்சு பலன் செய்யற விஷயம் தானே. சரிங்களா? மிதுன லக்னத்துக்கு மாரக என்னங்க எல்லாத்துக்குமே பதில் நீங்களே சொல்லிட்டீங்களா? மிதுன லக்னத்துக்கு மாரக பாதக கிரகமான குரு 9ல் அமர்ந்து தசை நடத்தினால் தந்தைக்கு கெடு பலன் தருமா? எந்த தசையில்? எப்படிங்க? இல்ல உங்க கேள்வி புரியுது. மாரக பாதக கிரகமான குருங்க அந்த கேந்திர அதிபதி மிதுன லக்னத்துக்கு 7-10 அதிபதியான இவர் யாரு? குரு. அந்த கேந்திர வீட்டோட தொடர்புல இருக்கும் பொழுது மனைவியை கெடுப்பார். 10ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கும்போது தொழிலை கெடுப்பார். எப்போ கெடுப்பார்? அதிக சுபத்துவமாக பங்கமே இல்லாம இருக்கும்போது இந்த நான் உங்களுக்கு மளிகை சாமான் எடுத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. மளிகை கடையில இருந்து தானங்க எடுத்து கொடுக்க முடியும். நான் போய் கேஎஃப்சில இருந்து உங்களுக்கு மளிகை கடை வீட்டுக்கு இந்த சாமான் எடுத்து கொடுக்க முடியுமா? அந்த வீட்டுல தொடர்பு கொள்ளும்போது அந்த வீட்டுல இருக்கிற விஷயத்த கொடுத்துருவாரு. அந்த வீட்டோட அவர் தொடர்புல இல்ல, கொடுக்க மாட்டாரு. சரி, இந்த குரு என்னத்தை கொடுப்பாரு? தந்தையை கெடுப்பாரா அப்படின்னு கேக்குறீங்க. கேள்வி நல்ல கேள்வி. தந்தையை கெடுப்பாரா? கெடுக்க மாட்டார். ஏன்னா சிம்மம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சிம்மத்துல சனி இருந்து சூரியன் ராகுவோட இருந்தாக்கா தந்தை பிரச்சனை இருக்கும் இயல்புல இருந்தே. அதே நேரத்துல 9ஆம் இடம் நல்லா இருக்கு, சனி நல்லா இருக்கிறாரு. சனி சூரியனையும் சிம்மமும் கெடாத நிலையில சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கிற நேரத்துல அருமையான அப்பா இருப்பாருங்க. பிறந்ததுல இருந்து பாக்கியத்தை அனுபவிப்பாரு. 9ல் இருக்கக்கூடிய குரு லக்னத்தை பார்ப்பாருல்ல. லக்னாதிபதி பலத்துக்கு ஏற்ப இந்த ஜாதகமே ஒரு மாதிரி உயர்நிலை ஜாதகம் தான். அப்பாவை கண்டிப்பாக கெடுக்காது. அப்பாவை கெடுக்கிறதுக்கான காரகம் வேற அமைப்புகள்ல இருக்கிறோம். இந்த குருக்கு பார்வை ஒளி கெட்டிருக்கா? ஓகேங்களா? 9ஆம் இடம் கிளியர் ஆயிருச்சு. சிம்மம் எப்படி இருக்கு? சிம்மத்துல ஒருவேளை சனி இருக்கிறாரு. அவர் பேர் என்ன? சூரியன் நீச்சமா இருக்காரு. சனி திசையில அப்பா கெடுவாரு. இருள் ஆக்கிரமிக்கும் பொழுது ஒளி கெடும். இது போன வாரம் பேசணும். அது ஒரு நல்ல கேள்வியா இருந்தது. ஓகேங்களா? 21 சீசா. ஹாய் ப்ரோ. லக்னம் இஸ் மிதுனம், சுக்ரன் இன் லக்னம், லக்னாதிபதி இன் மேஷம் வித் சூரியன் அண்ட் சனி. அஸ்தகங்கமா அங்க நீச்சம் இல்ல, அவரு நீச்சமாகி அஸ்தகங்கமா இருக்காருன்னா பலம் இழந்திருக்காரு. டஸ் தட் மீன் மை லக்னாதிபதி வீக் ஆல்சோ பிகாஸ் ஐ லாஸ் மை ஃபாதர்? புதன் தசா குரு புத்தி. ஓகே. குரு ஆட்சி இன் மீனம் வித் தேய்விரை மூன். have been watching your videos for almost continue posting content. ஓகே, என்ன கேள்வி கேட்டீங்க? சரி, லக்னத்தில் புதன் இருக்கிறது. ஓகே, இந்த இடத்துல என்ன தெரியுங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையுமே சூரியனும் சனியும் சேரக்கூடாதுங்க. சேர்ந்தா என்ன நடக்கும்? 2 பேரும் கெடுவாங்க. சூரியன் சனி சேர்றாங்க, ஒளியும் இருட்டும் கலக்குது. திருடனும் போலீஸும் சேர்றாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்? 2 பேரும் அடிச்சுக்குவாங்கல்ல. 2 பேரும் சனி சூரியன் சேர்ந்த இடங்கள் கெடும். சரி, இந்த அமைப்புகள்ல லக்னாதிபதி புதன் எங்க இருக்காருன்னு பாருங்க. புதன் கொஞ்சம் தள்ளி இருந்தாருன்னா, ஆனா நீங்க எல்லா சுபர்களையும் மேலேயே சொல்லிட்டீங்க. இவருக்கு சுபர் தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லை. பௌர்ணமி சந்திரன் கூட தேய்பிரி அமைப்புல 10ஆம் இடத்தோட வந்துடுறாரு ராசியிலன்றீங்க. தந்தை விஷயம் டிஸ்டர்பா இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும். தசாபுத்தி அமைப்புகள்ல சில கெடுதல்கள் இருக்கும் தான். சரிங்களா? சரி, கோகிலவாணி அண்ணே, why Sukradasa can't save money but too much of expenses? Vichaka Laknam, Sukran in Laknam. Some astrologer telling Sukran 1 degree different in Tulam. Telling degree in Tulam house. How to know correct Laknam? யாருங்க சொன்னா சுக்கிரன் உங்களுக்கு காசு சேர்த்து கொடுப்பாரு அப்படின்னு? பர்த் டைம் வச்சு உங்களோட கேரக்டர் வச்சு பாருங்க. சரி, இயல்பாக சுக்கிரன் அதே நீங்க இந்த லக்னமாக இருக்கீங்க. என்ன லக்னம்? விருச்சிக லக்னமா இருக்கீங்கன்னா பாருங்க, எலும்பா இருப்பீங்க.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் செவ்வாயின் நிலையை பார்த்துக்கங்க. சும்மாலாம் சொல்ல முடியாது. விருச்சிக லக்னத்துக்கு ஒரு குணம் இருக்கும். பேச்சில் சில அமைப்புகள் இருக்கும். துலாம் லக்னத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும். இன்னொரு விஷயம், சுக்கிரன் காசு சேர்த்து கொடுப்பாருன்னு எந்த ஜோசியர் சொன்னார் உங்களுக்கு? நம்மளாம் படத்துல சொல்றோம் சுக்கிர தசை சூப்பர் அப்படின்னு. இல்ல, சுக்கிரன் ஜாலியானவருங்க. அது ஆரம்பிச்சோடனே கூட இதுல தான் சொன்னேன்னு நினைக்க பாருங்க. இன்னைக்கே 3 ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எதுல பேசுனேனே தெரியல. இது ஆரம்பிக்கிறதா சுக்கிரன். நான் நினைக்கிறேன் டிக்டாக்ல பேசியிருக்கேன், எனக்கு தெரியல. சுக்கிரன் ஜாலியா வச்சிருக்கிறவர் உங்களை. சுக்கிரன் காசு இருக்கிறவர் இல்ல, குரு காசு இருக்கிறவர். சுக்கிரன் சந்தோஷமா ஜாலியா லக்ஸரியான ஐட்டத்துக்கு செலவா இறைப்பீங்க. பணம் வந்துகிட்டு இருக்கும். சேர்க்க முடியாதுங்க. சரிங்களா? சுக்கிர தசை பணம் சேர்க்காது. ஓகே. ஒரு கேள்வி. ராமன், நீங்கள் வணக்கம். நீங்கள் நட்சத்திர கால் அடிப்படையில் ஜோதிட பலன் இல்லை என்கிறீர்கள். பட் 99.9% ஜோதிடர்கள் நட்சத்திரம் நின்ற ராசி மற்றும் பாவகத்தை வைத்து பலன் கூறுகிறார்கள். முடிந்தால் தெளிவுபடுத்தவும். ஓகே சார், நானும் சில அமைப்புகள்ல ஒரு விஷயம் சொல்றேன். நட்சத்திர கால அமைப்புல பலன் பாருங்களேன், மனசு ஆறுதலா இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஜோதிடம் ஆறுதல் இல்லைல்ல. இந்த கிரகம்ங்க, இவரோட நட்சத்திரத்துல நின்றுச்சுங்க, அப்பாடா நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா உண்மையா தசை நடந்தவங்கள போய் கேட்டு பாருங்க. நான் கொடுக்குற சில அமைப்புகள்ல சரி இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு, இதுல இந்த நட்சத்திர காலில் நான் ஒரு பூந்து செக் பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். அப்படி இந்த நட்சத்திர காலில் நிற்கிற பிளானட்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த அமைப்புல ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படியே பழகி இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி அமைப்புகள்ல பழகி இருக்காங்க, அந்த விஷயத்திலே இருக்காங்க. ஃபோன் வாங்குறீங்க, இந்த ஃபோன் வாங்குறீங்களா, ஆண்ட்ராய்டோ இதோ அப்டேட் பண்றீங்க தானே. என்னோட ஐஃபோனு இந்த சிஸ்டம் பாய்க்கிற ஐஃபோனா இருக்கட்டும், இந்த ஷூட் பண்ற ஐஃபோனா இருக்கட்டும், அது கூட 3 மாசத்துக்கு ஒரு தடவை நான் அப்டேட் பண்ணுன்னு கேட்குதா? அப்டேட் பண்ணட்டுமான்னு இருப்பாங்க, எந்த டைம் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு தெரியாம. அப்ப ஒரு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய அந்த ஃபோனு, அதுக்கே அப்டேட் தேவைப்படுது. ஜோதிட விதிகள் சரியா இருக்கு, ஆனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். போன வாட்டி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு, கல்யாணமும் பணமும் கடவுள் படைக்கலையே, அது எப்படி ஜோதிடத்துல வருதுன்னு. 8-12 சுபத்துவ அமைப்புல நம்ம வெளிநாடு போகணும்னு ஜோதிட அமைப்பு இருக்கு. ஜோதிடத்தை உருவாக்கும் போது ஃபிளைட்டே இல்லையே, நம்ம தானே உருவாக்கிக்கிட்டோம். இந்த மாதிரி தானே இப்ப நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க இருக்கேன், நான் வந்து 8-12 சுபத்தன்மை அப்படின்னா ஒரு ஃபிளைட் வந்து நம்மள ஏத்திட்டு போகுமா? இல்லையே. விதிகளை நாம தான் கண்டுபிடிக்கணும். சில சனி ஆயுளுக்கு காரகன், குரு பணத்துக்கு குழந்தைக்கு காரகன், சுக்கிரன் காமத்துக்கு காரகன். அடிப்படையில ஜோதிடம் அதுல வந்துருது. அதுக்கப்புறம் இந்த சுக்கிரனை வைத்து இப்ப சில இடத்துல நீங்க பாருங்க, என்னோட இன்டர்வியூ கொடுக்குற இடத்துலலாம் பாருங்க, இது வரைக்கும் மலேசியால அங்க தெரியல, மலேசியால இருக்கிற இடத்துல ஒரு ஜோதிடர்கள்லாம் இன்டர்வியூலாம் வைக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை, வைக்க மாட்டாங்க. வச்சு சொல்லுங்க. இல்லை, இந்த ஜோதிடர் இன்டர்வியூ கொடுத்து பல பேரோட கேள்வியை கிளியர் பண்ணாரு. ஒரு லைவ்ல ஒரு ஜோதிடர் போய் ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்து மைக்க தூக்கிட்டு என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்தாரு. நான் தாங்க ஹிஸ்டரி இது உண்மையா சொல்றேன், பெருமையா இதெல்லாம் சொல்லல. ஆனா ரொம்ப இதா பேசுறாரு, அப்படி பேசுறான், திமிரா பேசுறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்லையா, இந்த இடத்துல நீ தப்பா பேசுறன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? என் கேள்வி ஒண்ணுதான். ஓவர் கான்ஃபிடென்டா பேசுறான், திமிரா பேசுறான், எடுத்து அப்படியே இது மாதிரி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்றீங்க. தப்பா பேசுறான்னு ஒருத்தர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா உங்களுக்கே ஒரு டவுட் வந்துருதுல்ல. டவுட் வரும்போது ஜாதகத்தை எடுத்து பாருங்க. முதல்ல இந்த ஜோதிடத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்களோட ஜாதகத்தை பாருங்க. மத்தவங்க ஜாதகத்தை பின்னாடி பார்த்துக்கலாம். அடிப்படை விதிகளை உங்களுடைய, நான் இவ்வளவு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்ல ஜோதிட விதிகள், அது அத்தனையும் அப்படியே அடிப்படையில என்னோட ஜாதகத்தோட நான் பேஸ் பண்ணி செக் பண்ணி இது வரல சரியா வராது, குப்பைன்னு சொல்லி தூக்கி போட்டுருவேன். அந்த தூக்கி போட்டதுல பல விஷயங்கள் இருக்கு. முந்தி உட்காந்து எழுதிக்கலாம் இருப்போம் பாருங்க, அதெல்லாம் நான் எழுதுறது இல்லை. ஏன் சரியா வரல, ட்ரை பண்ணி பார்க்காம சொல்லக்கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை தொடர்ந்து நான் ஸ்டாப்பா எல்லாம் என்ன வந்து ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் சில விஷயத்துல. அதுல நான் ஸ்டாப்பா லீவு நாள்ல முதல் 3-4 பேஜுக்கு பேர் எழுதுன ஆள்னா தான் எல்லாம் அப்படியே வியர்டா பார்ப்பாங்க, என்னடா அவன் பண்றான்னு. எதுக்குன்னா எனக்கு தெரியணும், எனக்கு புரியணும். எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். எனக்கு புரியாத விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அப்ப எனக்கு புரியல, இந்த விஷயங்கள் சரியா வர மாட்டேது. அதே நேரத்துல பார்க்காத ஒருத்தர் கால் பண்ணிட்டு எல்லாம் நடந்துருச்சு, இப்ப குழந்தை விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது நட்சத்திர காலில் தெரியாதுங்க. நேத்து ஜாதகம் போட்டானே எல்லாம் சரியா இருக்கு, காசை இழந்துட்டீங்க, வீட்டுல ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, மோஸ்ட்லி கேள்வி கேட்டோன்னே நல்லா இருக்காங்கன்னு தான் பதில் சொல்லுவீங்க.
எல்லாருமே எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பிள்ளை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு இப்படி வந்து நிக்குதேம்மா, இல்லையே சரியா இல்லையேன்னு, ஆமாங்க கொஞ்சம். இத தானே முதல்லயே கேட்டேன். அந்த 5 நிமிஷம் என்ன கேட்டீங்கன்னா வேஸ்ட் தான் எனக்கு. ஏன்னா நான் தான் எடுத்தோனே அந்த பாயிண்ட்க்கு வந்துட்டேனே. நீங்க தான் இல்லன்னு சொல்லுவீங்க. இல்லன்னு சொல்றவங்கள நான் நெரிச்சு ஆமான்னு சொல்ல வைக்க முடியுமா? இல்ல. அப்ப இங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆ உண்மைய தெரிஞ்சுக்கணும். அப்படி பாயிண்ட் டு பாயிண்ட் வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வரீங்க அப்படின்னா எல்லாத்தையும் உண்மையாகவே சொல்றேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. எனக்கு சில விஷயத்துல பூந்து பார்த்து இது சரியா வரலன்னு அப்படி போட்டு வந்தது தான். இதுல இந்த வாக்கிய கணிதம்லாம் கூட கொஞ்ச நாள் பார்த்து அப்பாடா சனி நமக்கு திக்பலம் சேஃப்னு நினைச்சேன். அதான் சொல்றேனே, உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். பலன் கொடுக்கணும்னா உண்மை பின்னாடி தாங்க நீங்க ஓடணும். சரிங்களா? கேள்விகள் நல்லா இருந்தது. தனிநபர் ஜாதகத்தை கேட்கறவங்க இங்க கேட்காதீங்க. அது லைவ் பண்றோம். லைவ்ல வந்து கேளுங்க. நிறைய பேக்கா இருக்கிற நேரத்துல அதுவும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தானே. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.